ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு தான் அந்த செகண்ட் டிக்கெட்டும் ஃபினாலே வின் பண்ண போகிறாங்க சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே கியூரியாசிட்டி இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கான சூப்பரான அப்டேட் யார் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். ஸோ இதை பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் எந்த அளவுக்கு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய 12 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் அப்படின்ற வகையில புதுசாக கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்க வகையில இந்த வாரம் டூயட் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டா பேசப்படுற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலுக்கு தகுதியா இருக்கக்கூடிய அந்த 4% யார் அப்படின்ற விஷயத்த ஸ்டேஜ்ல நிக்க வைப்பாங்க. ஸோ அதுல செலக்டிவ் பர்சனா இருக்கக்கூடிய அந்த 4 பேர் ஒன்னு சினு, சிவானி, ஸ்ரீஹரி அண்ட் சபேஷன். ஸோ இவங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கன்ஃபார்மா செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்கன்றது கேமோட ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ண முடியல. அதுக்கும் முன்னாடி வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 பேர் ஸ்டேஜ்ல வந்து நின்றுப்பாங்க. பட் இருந்தாலும் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே இந்த வாரம் செலக்ட் பண்ண வேணாம், இன்னும் ஒரு வீக் போகட்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் அப்பயே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பர்சன் அந்த லிஸ்ட்ல இருந்தும் அவங்களுக்கு இன்னும் டிக்கெட் கொடுக்காம இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஒரு 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யார் தான்ப்பா வின் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த கியூரியாசிட்டில ஸோ அந்த செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி அவருமே ஒன் ஆஃப் தி டிசர்வ் பர்சன் அப்படின்னு விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம். இன்னும் சிவானி, சபேஷன், பவித்ரா, இனியா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்க தாராளமா சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இவங்க கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சக்கூடிய அந்த டாப் கண்டஸ்டன்ஸ் யாரு, உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு, எனக்கு இவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.